முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. உன் ஆன்மாவை வலிமையாக்கி உன் மனசுக்குள்ள தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த முருகன் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மூச்சிலும் உன் இதய துடிப்பிலும் கலந்திருக்கும் இந்த முருகப்பெருமான் உன் கனவில் கூட இருக்கக்கூடிய கவலைகளையும் துரத்தி அடிப்பேன். நீ எதை நினைச்சு கவலைப்படுற, எதுக்காக துன்பப்படுறன்னு அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் துயர் போக்கி துன்பம் துடைத்து உன் வாழ்க்கைக்கான ஒளியை தருவதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உனக்கு எந்த பயமும் வேண்டாம். என் நிழலில் அமர்ந்திருக்கும் உனக்கு வழிகாட்டி உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை நிம்மதி உடையதாக ஆக்கி தரப்போறேன். இந்த நாள் முதல் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். என் வார்த்தையை நம்பிதானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனசுல நீ என்னதான் எல்லாருக்கும் நன்மையை நினைச்சாலும் வாழ்க்கை நீ நினைச்சதற்கு மாறாக உனக்கு துன்பங்களையும் தோல்விகளையும் மட்டுமே தருதுன்னு எனக்கு தெரியும். இந்த துன்பம் எல்லாமே உனக்குள் இருக்கும் தைரியத்தையும் ஆற்றலையும் துணிவையும் வளர்க்கத்தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மன வலியையும் வேதனையையும் போக்கி உன்னை ஒரு புது ஆளா நான் மாற்றி காட்ட போறேன். நீ நினைச்சு பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கை ஒன்றும் கஷ்டமானது கிடையாது என் செல்வமே. நீ இப்போ வாழ்க்கையினாலே பிரச்சனை, துன்பம், துயரம், கஷ்டம் நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா இப்போது இந்த முருகன் உன் வாழ்வில் வந்த பிறகு இனி நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. மனதில் விழிப்போடு நான் சொல்லும் வார்த்தைகளை கேளு. உன்னை குழப்பும், உன்னை கவலைக்கு உள்ளாக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். தினமும் நிம்மதியா தூங்க முடியாம சரியா சாப்பிடாம மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். இனிமே உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. எப்போதும் நான் சந்தோஷமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன்னு உன் மனசை அமைதிப்படுத்து. நீ நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட போறேன். உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் அழகானதாகவும் நான் ஆக்கி தருவதற்காகவே உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை ஏத்துக்கிறது சுலபம்தான். ஆனா வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பொறுத்துக்கிட்டு கடந்து போவது தானே உனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் கடந்து வருவதற்கு வழிகாட்டுறேன். எல்லாமே மாறி போகும், எனக்கு நல்லது நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு நீ இருந்தினா போதும். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக சிறப்பாக நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடந்து வரக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருந்து விடு என் செல்வமே. இந்த உலகத்தில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத உன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. பல விஷயங்கள்ல, பல சமயங்கள்ல, பல இடங்கள்ல பல பேர்கிட்ட நீ பொறுமையா பொறுத்து விட்டு கொடுத்து போயிருக்க. அப்படிப்பட்ட உனக்கு அதற்கான பலனை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ பொறுமையா போற ஒவ்வொரு நிமிஷமும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை வெற்றியின் பாதையாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இப்போது உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கான நல்ல சந்தோஷமான விஷயத்தை நடத்தி கொடுத்து உன்னை பாதுகாத்து அருள் செய்வதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசுல எப்போதுமே கடந்த காலத்தில் நடந்த துக்கமான நினைவுகளையும் உன்னை துன்புறுத்தும் சம்பவங்களை பற்றி மட்டுமே யோசிச்சு உனக்குள்ள குற்ற உணர்வையும் அதிகமாக்கி கொள்ளாதே. அதுக்கு பதிலா உனக்கு ரொம்ப பிடிச்சத உன் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை அடிக்கடி நினைச்சு பாரு. அதன் மூலமா நீ உன் மனசை சந்தோஷமா தெளிவா சுத்தமா வச்சுக்க முடியும். உன் மனதை சுத்தம் செய்து உள்ளார்ந்த அமைதியை நீ உனக்குள்ள கொடுக்கும் போதே அது உன்னை வலிமையாக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து விடுமே செல்வமே. எல்லா சோதனைகளையும் சமாளித்து கடந்து நீ வாழ்க்கையில வெற்றி பெறவும் முன்னேறவும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போறேன். யார் உன்னை வீழ்த்த முயற்சி செஞ்சாலும் அழிக்க முயற்சி செஞ்சாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு கடந்து எழுந்து முன்னேறி வர தயாராகு. உன் மனசுல உனக்கு நிறைய தைரியமும் துணிவும் இருக்கு. அப்படிப்பட்ட உன்னால கண்டிப்பா எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெற முடியும். இப்போது கூட நீ அனுபவிக்கும் சோதனைகள் எதுவும் உன்னை நொறுக்குவதற்காக வரவில்லை.
நீ அனுபவிக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் தான் உன்னை ஒரு தைரியமான ஆளாக மாற்றி உனக்கு வலிமையும் தெளிவையும் தரப்போகுது. நம்பிக்கையோடு வாழும் உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன். என் அருளால் நீ எல்லா தடைகளையும் சமாளித்து வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற பல பேர் அவங்க தேவைக்காக மட்டும்தான் இப்போ உன் கூட பழகிக்கிட்டும் பேசிக்கிட்டும் உறவுகளில் சொல்லிக்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தேவை முடிஞ்சதும் எப்போது வேணாலும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உனக்கு அவங்க பிடிச்சவங்களா இருந்தாலும் உனக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் உன் மனசுக்கு பிடித்த நட்பாக உறவுகளாக யாரா இருந்தாலும் உன் மதிப்புங்கிறது உன்கிட்ட தான் இருக்கு. யாருக்காகவும் நீ உன்னை முழுவதுமாக விட்டு கொடுப்பதோ உண்மையான தன்மையை குறைச்சிக்கவோ வேண்டாம். எப்போதும் உன்னை நீ சரியாக உயர்வாக நினைக்க பழகு. உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் பாதையில் நீ நினைச்ச விஷயங்களை நடத்தி கொள்ள தயாராகு. உனக்கு தேவையான சக்தியையும் நம்பிக்கையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் தரப்போறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு முன்னேறுவதற்கான வேலைகளை மட்டும் செஞ்சினா போதும். உன் மனசை நீ தெளிவாக வச்சுக்கிட்டினாலே நான் உனக்கு செஞ்சு தர வேண்டிய அனைத்தையும் என்னால் சுலபமாக செஞ்சு தர முடியும். அதை விட்டுட்டு நீ மனசில் குழப்பத்தோடு இருந்தினா நான் உனக்கு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீ தவற விட்டு விடுவாய் அல்லவா? மனசில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தூக்கி எறி. உனக்கு நிழலாக நான் இருப்பேன்னு என் மேலே முழு நம்பிக்கை வை. நான் உன் கூட இருக்கிறது உண்மைன்றதுல நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன் மனசில் இருக்க பாரங்களையெல்லாம் என்னால் தாங்கிக்கிட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உன் மன பயமும் குழப்பங்களும் துயரங்களும் இது எல்லாமே உன் நம்பிக்கையின் வேரில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை, என் மனசில் எந்த குழப்பமும் இல்லை, என் வாழ்க்கையில் எந்த துயரமும் இல்லைன்னு அதை தூக்கி எறிஞ்சிட்டு மனசை அமைதியாக்குனினா உடனே என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்திக்க முடியும் என் செல்வமே. முதல்ல என் மேலே நம்பிக்கை வை. கண்டிப்பாக நான் உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். நீ கேட்டதையெல்லாம் நான் தரமாட்டேன்னு நினச்சிதானே நீ என் மீது வருத்தத்தில் இருக்கிறாய். ஆனால் நீ கேட்டதை நான் தரலேனா உனக்கு கெட்டதை தரவில்லை என்றுதான் அர்த்தம். நீ கேட்பது உனக்கு சரி வராதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சில விஷயங்களை நான் கொடுக்காமலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு செய்கிற தாமதம் எல்லாம் தண்டனை அல்ல, பாதுகாப்புன்றதை புரிஞ்சுக்கோ. கெட்ட விஷயங்களிலிருந்து உன்னை பாதுகாத்து உன் நிம்மதியை குலைக்கும் உன்னை கவலையுறச் செய்யும் விஷயங்களிலிருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல வழியை காட்டுறதுக்காகவே நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உனக்கு கெட்ட நேரம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் தான் எல்லா கெட்ட விஷயங்களையும் உன்னிடமிருந்து அகற்றி உனக்கான நல்ல நேரத்தை சரியான நேரத்தை வரவழைக்கிறதுக்காக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் செல்வமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. நான் உனக்காக உனக்கே தெரியாமல் அமைதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் அருள் தாமதமாக உனக்கு தோன்றினாலும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும். நீ மனதில் எதையும் யோசித்து சஞ்சலப்படாதே, நம்பிக்கையை குலைத்து கொள்ளாதே. நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். சில விஷயங்களை நீ கேட்டும் நான் உனக்கு கொடுக்காம அமைதியாக இருக்கேன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்கிறதுக்காக தான் நான் தாமதப்படுத்துகிறேன்ற உண்மையை நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கோ. உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் உன் நன்மையான விதமாக நல்லபடியாக தரத்தான் போகிறேன். உன் கர்மங்கள் அனைத்தும் முடிந்து போய் என் அருள் மலர்வதற்கான நேரம் வரும். எதுவுமே உடனே நடக்கலைன்னு அவசரப்பட வேணாம். மனம் தளராமல் தைரியமாக இருந்தீனா, நம்பிக்கையோடு என்னை நினச்சிக்கிட்டு காத்திருந்தீனா, அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. உனக்கு தைரியத்தையும் துணிவையும் வலிமையையும் நான் கொடுத்து என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் கொண்டதாகவே இருக்கு. நானே நேரடியாக வந்து எல்லாத்தையும் செய்யலைனாலும் இயற்கையின் மூலமாக, காலத்தின் மூலமாக, பிரபஞ்சத்தின் மூலமாக நல்லவங்களுக்கு நல்லதையும் கெட்டவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பேன்.
அதை உணர்ந்து உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எப்போதும் தைரியமாக இரு. இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்றிக் கொள்ள சரியான தகுதியுள்ள ஆள்னா அது நீ மட்டும்தான்றதை நீ புரிஞ்சுக்கணும்.